வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெண்பனி மலரே கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆமா, சஞ்சு இல்லதான், சஞ்சு இல்லதான் என்று அழுதபடி சென்றவளை நிறுத்திவிட்டு அங்கிருந்தவர்களிடம் மன்னிப்பும் கேட்டு விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு வந்தான் வைகரை. இப்போது அவர்களின் பார்வை யதியை பரிவாய் தடவிக் கொண்டிருந்தது. யதி, ப்ளீஸ் மெல்ல மெல்ல வெளியே வர முயற்சி செய்ய. உன் படிப்பு கரியர் எல்லாமே நடுவுல ஊசல் ஆடிட்டு இருக்கு யதி. கடந்து வர முயற்சி செய்யக்கூடாதா? கனிவும் அன்புமாய் கேட்டான். நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் எல்லாத்தையும் மொத்தமா இழந்துட்டு நிக்கிற ஸ்பாயில்டு சைல்டு. பெருகிய கண்ணீரை துடைத்தாள். கார்த்திகாவையும் வைத்துக்கொண்டு அவளை நெருங்கவும் இயலாமல் விலகவும் இயலாமல் தவித்து கொண்டு நின்றான். நான் சொன்ன எல்லா வார்த்தையையும் திரும்ப வாங்கிக்கிறேன். இந்த குற்ற உணர்வுல இருந்து மீண்டு சீக்கிரம் உன்னோட வாழ்க்கையை பாரியதி என்றவன் அவளை தனியாக அனுப்ப மனமற்று அவளிடம் முகவரி விசாரித்து கொண்டு அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வண்டியை விரட்டினான். கார்த்திகா புதிரும் குழப்பமுமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். உண்மையில் தம்பியை பார்க்க வியப்பாகவும் நெகிழ்வாகவும் இருந்தது. அப்போதுதான் வேலையில் இருந்து வீடு திரும்பியிருந்த தாரணி தங்கையை காணவில்லை என்று வேலை செய்யும் பெண் சொல்ல அவளை திட்டிவிட்டு தேடி வருவதற்கு வாசலில் இறங்க காரில் வந்து இறங்கியவர்களை பார்த்து கண்கள் சுருங்கியது. வாசலில் இருந்த மோகன் வில்லா மரம் தரையெங்கும் ரத்தின கம்பளம் விரித்திருந்தது. உள்ளே அழைத்து உபசரித்தாள். கண்களால் வீட்டை அளந்தான். வீடு முழுக்க சஞ்சுவின் அடையாளம் இருந்தது. சுவற்றில் கீறலாய், ஸ்டடி டேபிளில் ஸ்டிக்கராய், பொம்மை குஷனாய் வீடெங்கும் சஞ்சு நிறைந்திருந்தாள். கார்த்திகா கேள்வி எதுவுமின்றி அவர்கள் பேச்சை வைத்து எதையோ யூகித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அமைதியாக. அவள் மகள் ஆர்த்தி புது இடத்தை குறுகுறுப்பாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆறுதல் சொல்லி தாரணியை அழ வைத்தவனுக்கு சங்கடமாக போனது. உங்களுக்கு எப்படி அதியை தெரியும்? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு என்கேஜ்மெண்ட்ல உங்க குழந்தை மிஸ் ஆன போது தேடி தந்தனே. பளீரென நினைவில் வந்தவளாய் தலையில் தட்டி கொண்டவள் முகம் நொடியில் வதங்கியது. அப்பவே பாப்பாக்கு நேரம் சரியில்லை. நான் கவனம் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கணும். தவற விட்டுட்டேன். அந்த குரலில் அப்படி ஒரு வலி இருந்தது. ஒரு தாய்மையின் பரிதவிப்பு முற்றாய். கார்த்திகா அருகில் வந்து கைகளை பற்றி கொண்டாள். ஆறுதல் தரும் முகமாக. நீங்க யார்னு சொல்லவே இல்லையே. யதியோட ஃப்ரெண்டா? அப்படி இருக்க நியாயம் இல்லை. எதையும் என்கிட்ட அவ மறைக்க மாட்டா. திரும்பி தங்கையை பார்த்தாள். அவள் கன்னத்தில் கை வைத்து வேறு உலகத்தில் இருந்தாள். இவர்கள் பேச்சில் அவள் கவனமே இல்லை. கைகளை கட்டியபடி ஆழ்ந்து பார்த்தான். என்னை அதை விரும்பினான். அப்படி ஒரு ஆழமான அன்பு. அப்ப நான் அதை புரிஞ்சுக்கல. இப்ப நான் அவளை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். அதை நான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்லை என்றான் எதையே பார்த்தபடி. இரண்டு அக்காக்களும் அதிர்ந்து போய் பார்த்தார்கள். வைகரை, என்னடா அது? இதெல்லாம் என்கிட்ட கூட சொல்லலையே நீ? இன்னும் அவகிட்ட கூட சொல்லலக்கா என்றான் பார்வையால் எதையை காட்டி. தாரணிக்கு என்ன பேசுவதென்றே விளங்கவில்லை. இப்போ இத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். அவ இந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வரட்டும். அதன் பிறகு யோசிக்கலாம். இப்போதைக்கு தனக்குள்ள ஆழமா தொலைந்து போயிட்டு இருக்க எதையை நாம எல்லாரும் சேர்ந்து மேல தூக்கி கொண்டு வருவோம் என்றான். இரண்டு பெண்களுமே வார்த்தைகள் அற்று அமர்ந்திருந்தார்கள். மூவரின் பார்வையும் யதியின் புறம் செல்ல மொத்த பார்வைகளின் குறுகுறுப்பில் முகத்தை நிமிர்த்தி பார்த்தாள் யதி. உங்க பொண்ணா என்றாள் கார்த்திகாவிடம். ஆமாம்மா. ஓ, எங்க சஞ்சுவும் இப்படித்தான் இருப்பா. பார்க்க இன்னும் கொஞ்சம் உயரம். முடி இப்படி இருக்காது. சுருள் சுருளா இருக்கும். இருங்க, நான் அவளோட பர்த்டே போட்டோவை எடுத்துட்டு வரேன் என்றபடி எழுந்து போனாள். தாரணி அதற்கு மேல் தாங்க இயலாது என்பது போல் மகளின் நினைவும் தங்கையின் நிலையையும் எண்ணி முகத்தை மூடி அழ ஆரம்பித்திருந்தாள். வெகு நேரம் மட்டும் அக்காவும் தம்பியும் பேசிக்கொள்ளவே இல்லை.
பார்க் வாசலில் வண்டியை விட்டுவிட்டு இறங்கிக் கொண்டவர்கள் சிமெண்ட் பெஞ்சில் சென்று அமர்ந்து கொண்டனர். எப்ப இருந்துடா இதெல்லாம்? கார்த்திகா குரலில் அவ்வளவு கடுமை. இந்த கேள்விக்கே காத்திருந்தவன் போல சொன்னான். முதல் நாளில் இருந்து இருளோடு அவனை உதறிவிட்டு போனது வரைக்கும் சொன்னான். கார்த்திகாவுக்கு தம்பியின் நேர்மையின் மீதும் யதியின் காதலை எண்ணியும் அழுகை வந்தது. காயம் பட்ட போது எடுக்கின்ற உறுதிமொழிகள் பிரசவ வைராகிய மாதிரி. அதை பிடிச்சு தொங்கிட்டே நிக்க முடியாது வைகரை. நல்ல பொண்ணா நேர்மையான குடும்பமா தெரியுது. கண்ணுக்கு லட்சணமா இருக்காடா. ஆனா இப்ப தன்னையே தொலைச்சிட்டு நிக்கிறவ உன்னோட காதலையும் தொலைச்சிருப்பாதான? அந்த கேள்வியை காதில் கேட்கும் போதே வைகரைக்கு வலித்தது. தோ காதல் இல்லாத அவளுடைய கண்களையே அவனால் ரசிக்க முடியவில்லை என்னும்போது மற்றதையெல்லாம் கிஞ்சித்தும் யோசிக்க மறந்தான். தன் எதிரில் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும் நிவ்யாவை நிமிர்ந்து பார்க்காமல் அழுது கொண்டே இருந்தாள் யயாதி. சியரம் கேர்ள், எதுக்கு இப்ப இந்த அழுக? மென்மையாக முதுகு தட்டி ஆஸ்வாசப்படுத்தினாள். இல்லக்கா, சஞ்சு என்று ஆரம்பித்த அவளை யயா என்ற கண்டிப்பான குரலில் அதட்டினார். எதுல இருந்து வெளியே வர நினைக்கிறோமோ அதை சிந்திக்கவே கூடாது என்றார் கண்டிக்கும் குரலில். நான் வெளியே வர நினைக்கலக்கா, மூழ்கி போக ஆசைப்படுறேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த நினைவு என்னை கொல்லும். அது என்னை கொல்றதுக்கு முன்னாடி நானே செத்து போயிட விரும்புறேன் என்றாள் வேதனையோடு. அப்படியெல்லாம் உன்னை விட்டுட மாட்டோம் யயாதி. நாம் இந்த முறை கனடா போகிறோம் என்று சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டு வெளியில் வந்தாள். அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல் முகவரியை தந்துவிட்டு நாளை அவசியம் இருவரும் வரவேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டிருந்தார்கள். மறுநாள் இருவரும் தயாராகி ஹோட்டலுக்கு வந்தபோது இவர்களுக்கு முன்பே மனோவியல் மருத்துவர் விஸ்வநாதன் மற்றும் நரம்பியல் நிபுணர் நம்பி ஆகியோர் அங்கே இருந்தனர். மெல்லிய தயக்கத்தோடு வந்தவர்களை உபசரித்தார்கள். கனடாவில் இருந்து நிவ்யாவின் வழிகாட்டலின்படிதான் டாக்டர் விஸ்வநாதன் யயாதியை கவனித்து கொண்டு மன அமைதிக்கான மருந்துகளை வழங்கி கொண்டிருந்தார். ஏராளமான கவுன்சிலிங் போயிருந்தது. இன்று அவரையும் இங்கே பார்த்ததும் கொஞ்சம் கவலையாக இருந்தது. உபசரிப்புக்கு ஆசைப்படாத பிரச்சனைகளுடனான சந்திப்பு. ஆனாலும் குறைந்தபட்சம் புன்னகையை பரிமாறிக்கொண்டார்கள். யயாதி இப்போ எப்படி இருக்காங்க? விஸ்வநாதன் விசாரித்தார். போன வாரம் உங்களை சந்திச்சதை விட மோசமான மன உளைச்சல்ல இருக்கா டாக்டர். ஸ்கூல் வேன் எல்லாம் வழிமறிச்சு உள்ள சஞ்சு இருக்காளான்னு தேடிட்டு இருக்கா. டோசேஜை அதிகப்படுத்தினாலும் யயாவுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. அப்படி தூங்க முயற்சி செய்தாலும் அது ஆழ்நிலை தூக்கமா இல்லாம அவளாகவே ஏதேதோ பேசிட்டு இருக்கா டாக்டர். தூக்கத்துல அழறா. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நரக வேதனையா இருக்கு. தாரணி எத்தனை முயன்றும் கண்ணீர் வர சம்பத் அவள் கைகளை பற்றி அமைதியாக இரு என்பது போல ஆறுதல் சொன்னான். இந்த 2 மாதங்களில் யயாதிக்கு 15க்கும் மேற்பட்ட முறை கவுன்சிலிங் கொடுத்தாச்சு. ஆழ்நிலை மயக்கத்திற்கு கொண்டு போய் அவங்களோட குற்ற உணர்வை போக்கும்படியான டீப் தெரப்பி எல்லாம் முயற்சி செய்து பார்த்தாச்சு. ஆனா எதுவுமே அவங்கள பொறுத்தவரை நாம எதிர்பார்த்த பலனை தரல. நடந்த நிகழ்ச்சி அதற்கான பின்னணின்னு அவங்க மனம் எதையோ கட்டுமானம் செஞ்சு வச்சிருக்கு. அந்த வலை பின்னல்ல இருந்து அவங்க வெளியேற முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க மூளையின் துர்போதனைகளுக்கு அவங்களோட மொத்த உடலும் கட்டுப்படுது. விஸ்வநாதன் சொன்னபோது ஆமோதிப்பாய் அத்தனை பேரும் தலையசைத்தார்கள். அவர்கள் பேசிக்கொள்ளும் மெடிக்கல் லாங்குவேஜ் புரியவில்லை என்றாலுமே எதுவுமே சரியாகவில்லை என்று மட்டும் புரிந்தது. சாஜித் அனைவருக்கும் தேநீர் வரவழைத்தான். அப்போ இனி யயாதி இப்படியே தான் இருப்பாளா? அவளுடைய எதிர்காலம்? தாரணியின் குரலில் அப்படி ஒரு வலி. அப்பாவின் மறைவிற்கு பின்னே தன்னை தனியாக உணர்ந்தவள் யயாதி. ஒரு வகையில் அதற்கு தாரணி மட்டும்தான் காரணம் என்றாலும் இந்த சின்ன சின்ன பிணக்குகள் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வலியை உண்டாக்கும் என்ற தாரணி யோசித்திருக்கவில்லை அன்று. யதிக்கு இருந்த ஒரே பிடிப்பு சஞ்சு மட்டும்தான். அவளுடைய மரணம் யயாதிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆச்சரியம் இல்லைதான். ஆனால் அது இந்த அளவு இருக்கும் என்பதை நம்ப முடியவில்லை. இது போன்ற மனநிலை உள்ளவர்களை நம்முடைய மருத்துவ உலகம் முதன்முறையாக சந்திக்கல. எத்தனையோ பேர்கள் குற்ற உணர்வும் மன உளைச்சல்ங்கிற மனோவியாதிக்கு மருந்தில்லாம கடைசியில தற்கொலையை நாடினவங்களும் உண்டு. மன நிலை பிறழ்ந்து போய் தன்னை மறந்து போனவர்களும் உண்டு.
இன்னும் குணம் மாறினார்கள், இயல்பை கடந்தவர்கள், ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு தனக்கே தெரியாத பன்முகத்தை அடைந்தவர்கள்னு எத்தனையோ பேர்கள் இங்க உதாரணத்துக்கு இருக்காங்க. இன்னும் பலரோ ஒட்டகங்கள் முதுகில் திமிலை சுமக்கிற மாதிரி அவங்க கடைசி நிமிட வாழ்க்கை வரைக்கும் இந்த வேதனையை சுமந்துகிட்டே கிட்டத்தட்ட நடைப்பிணமா வாழறாங்க. இது மருந்தால் குணமாகிற நோய் கிடையாது, மறந்தால் குணமாகிற நோய். சாஜித் முடித்தபோது அத்தனை பேரும் ஆமோதிப்பாய் தலையசைத்தார்கள். காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானேன் எந்நாளும் எனை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. உண்மையை சொன்னால் இந்த 2 மாதங்களில் யயாதிக்கு குணமாகிறதுக்கு பதில் இந்த மன உளைச்சல் மெல்ல மெல்ல உச்ச நிலையை எட்டி இருக்குன்னு தான் சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் லெவல். அதற்கு உதாரணம் சென்ற வாரம் அவங்க மொட்டை மாடியின் கட்டை சுவரில் போய் படுத்து கொண்டது. இந்த நிலைக்கு அடுத்து ஒன்று அவங்க மனநிலை மொத்தமா பிறழ்ந்து போகலாம், இல்லைனா அதை நான் சொல்லி உங்களை காயப்படுத்த விரும்பல. அவர்கள் சொல்லாமலே தாரணிக்கு அந்த வார்த்தை புரிய தலை குனிந்து அழ ஆரம்பித்திருந்தாள். யயாதிக்கு ரொம்ப சின்ன வயசு. இன்னும் வாழ்க்கையோட வசந்த கால பக்கங்களை அவங்க புரட்டி கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவங்களை இப்படியேவும் விட முடியாது இல்லையா? நரம்பியல் நிபுணர் நம்பி கேட்டார். அதை பத்தி பேசத்தான் இப்ப எல்லாரையும் இங்க அழைச்சது டாக்டர். உங்களுக்கு சொல்வதற்கு அதிகம் மெனக்கிட வேண்டி இருக்காது. ஆனா சம்பத்துக்கும் தாரணிக்கும் இது மாதிரியான விஷயங்களும் தகவல்களும் புதிது. இருவரும் புரியாமல் பார்த்தனர். இதற்கு கொஞ்சம் விரிவா பேச வேண்டியிருக்கும். இயல்பா நாம எல்லாம் படிச்சதும் உணர்ந்ததும் இப்படித்தான். நம்முடைய மூளையின் மொத்த கட்டுப்பாட்டில் சிந்தனைகள் உருவாகுது. நம்முடைய மொத்த உடலையும் மூளைதான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்கிற அடிப்படை விதிகள் நமக்கு தெரியும். அந்த மூளைதான் நம்முடைய நினைவுகளின் அஞ்சறை பெட்டியும் கூட. மனித மூளையின் நினைவுகளில் சேமிப்பையும் இழப்பையும் பற்றி பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் கணித கோட்பாட்டு ஆராய்ச்சியை மேற்கொண்டு வராங்க. அது மருத்துவ விஞ்ஞான உலகத்துக்கு புதிதான செய்தி இல்லை. இந்த ஆராய்ச்சியின் நோக்கமே நினைவுகளை அழிப்பது அல்லது மீட்பது. சுவிட்சர்லாந்தில் உள்ள எக்கோல் பாலிடெக்னிக் ஃபெர்டரல் டே லவுஷென்னே, அதாவது இபிஎஃப்எல் அப்படிங்கிற ஆராய்ச்சி மையம்தான் இந்த ஆராய்ச்சியை செய்து பல ஆண்டுகளுக்கு முன்னாகவே தன்னுடைய முடிவுகளை அறிவிச்சிருக்கு. நம்ம மூளையில் ஏராளமான நியூரான்கள் இருக்கிறது. சாதாரணமா எல்லோருக்கும் தெரியும். அந்த நியூரான்கள்ல இருக்கிற எண்ணற்ற வளைவுகளில் தான் நம்முடைய நினைவுகள் சேகரிக்கப்படும். இந்த எண்ணற்ற இணை வளைவுகளை துல்லியமா ஆராய்ந்த விஞ்ஞானிகள் இறுதியில் ஒரு கம்ப்ளீட்டட் அலாகரிதம் ஒன்றை உருவாக்கி இருந்தனர். அதன்படி இந்த வளைவுகளை அழிப்பதன் மூலமும் பழுதான வளைவுகளை சரி செய்வதன் மூலமும் ஒரு மனிதனுடைய மூளையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நினைவுகளை அழிக்கவோ அல்லது மீட்கவோ முடியும்னு சொல்லியிருக்காங்க. நிமிர்ந்து அமர்ந்தார்கள் மருத்துவர்கள் இருவரும். இந்த ஆராய்ச்சியை பற்றி அறிந்திருக்கிறார்கள் என்றாலும் அத்தனையும் கட்டுரைகள் வாயிலாக மட்டும்தான் தவிர இது போன்ற ஆழமான தகவல்கள் அல்ல அவையெல்லாம். இந்த அல்காரிதத்தை உண்மையாக்கும் விதமாக பாரிஸ், பிரான்ஸ் முதலான நாடுகளில் இந்த முறையை பின்பற்றி தூங்கிய நிலையில் இருந்த எலியின் மூளையில் அதன் தினசரி நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க வெற்றிகரமா. இன்ட்ரெஸ்டிங் என்றார் நம்பி. அடிப்படையில் எல்லா நினைவுகளும் மூளையில் ஒரே வடிவத்தில் அல்லது ஒரே இடத்தில் சேமிக்கப்படுறது இல்லை. அது ஒரு பெட்டகம் மாதிரி. பழைய வரலாறுகள், பால்ய கால சிந்தனைகள், மறக்கவே கூடாதுன்னு நமக்கு நாமே வச்சிருக்க சந்தோஷங்கள், அசம்பாவிதங்கள், அப்புறம் அன்றாட நடவடிக்கைகள், இன்னும் ஏராளமான விஷயங்கள் நம்முடைய மூளையின் தனித்தனி பகுதிகளில் சேகரமாகிறது. நாம தினமும் பார்க்கும் உணரும் அனைத்து மூளையில் உள்ள ஹிப்போதலாமஸ்ங்கிற பகுதியில் நான் மேலே குறிப்பிட்ட நியூரான்களின் இணைப்பு வளைவுகளில் தான் சேகரமாகிறது. நம்முடைய மூளை அந்த நினைவுகளை கூட தற்காலிக நினைவுகள், நிரந்தர நினைவுகள்ங்கிற தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் சேகரித்து வைக்குது. புத்திசாலித்தனமா. மனிதனோட மூளை இல்லையா? அதற்கு புத்திசாலித்தனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்ன? நினைவுகளை சேகரித்து வைத்திருக்கும் ஹிப்போதலாமஸ் பகுதியில் சில ரசாயன மாற்றங்களை செய்து
ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவை இல்லைன்னு நம்புற நினைவுகளை அழிக்க முடியுங்கிற ஆராய்ச்சி கிட்டத்தட்ட எங்களுடைய டொரண்டோ ஆராய்ச்சி கூடத்தில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதை மனிதர்களிடம் பரிசோதிக்கலாம் என்கிற அனுமதிக்கு பிறகு ஹியூமன் ட்ரெயில் மூலம் அது வெற்றிகரமா எங்களுடைய ஆய்வு கூடத்தில் சோதனையும் செய்யப்பட்டிருக்கு. எலிகள் மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் இந்த முறையின் மூலம் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. முடித்துவிட்ட சாஜித் ஒரு புன்னகையுடன் நிமிர்ந்து பார்த்தான். கணவன் மனைவி இருவரும் பிரமிப்பின் பிடியில் அமர்ந்திருந்தார்கள். இது போன்ற காட்சிகளை ஈகா தியேட்டரில் ஏதாவது ஆங்கில படத்தில் பார்த்தால் நம்பி ஆர்ப்பரித்து கைத்தட்டி இருக்க முடியும். இவர்கள் சாமானியர்கள். இதெல்லாம் படித்து புரிந்து கொள்ளவே 1க்கு 4 முறை வாசித்து புரியாத வார்த்தைகளுக்கு கூகுளில் பொருள் தேடி இதெல்லாம் அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகும்? கழுத்தோரம் அடிக்கடி வரும் கொழுப்பு கட்டியையே கத்தி வைக்காமல் மாத்திரை களிம்பில் கரைக்க ஆலோசிக்கும் சராசரி மனிதர்கள். அவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி, விஞ்ஞானம், அல்காரிதம், கணித கோட்பாடு இதெல்லாம் எப்படி இயல்பு மொழியாகும்? அவர்கள் முகத்தில் வழிந்த பீதியை உள் வாங்கியவனாக சாஜித் சொன்னான். கண்ணுக்கு தெரியாத எல்லாமுமே ஆபத்தானது அல்ல. அந்த மறைந்த ஆச்சரியங்களில் கடவுளும் இருக்கலாம், சாத்தானும் இருக்கலாம். நாம நல்லதையே யோசிப்போம் சம்பத் என்றான் மென்மையாக. லாஸ் ஆஃப் பே வந்தாலே அந்த மாதத்தை தள்ள சிரமப்படுற சாமானியன் நானெல்லாம். சாஜித் அண்ணா, யயா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அவள் இழந்த நிம்மதியை திருப்பி தர எங்க சக்திக்கு உட்பட்ட எதையுமே செய்ய தயாரா இருக்கோம். ஆனா அவளுடைய மனநிலை கொஞ்சம் நேரம் எடுத்து சரியாக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நாம அவசரப்படாம இருக்கலாம்ங்கிறதும் ஒரு வாய்ப்பு தானே. அருமையான கேள்வி. இறந்த குழந்தையின் பெத்தவங்க நீங்க. உங்களுக்கு நிகரான கவலையோ துயரமோ யாருக்கும் இருக்க முடியாது இல்லையா? ஆனா நீங்க இயல்பு வாழ்க்கையை மெல்ல மெல்ல வாழ ஆரம்பிச்சாச்சு. யதார்த்தத்தை ஏத்துக்கிற பக்குவம் வந்துடுச்சு. அடுத்தடுத்த குழந்தையை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சே இருக்கலாம். அதுதான் ஆரோக்கியம். துக்கமும் துயரமும் நம்முடைய கோப்பைகளில் மட்டுமல்ல, உயிர் பிறப்பின் அத்தனை ஜீவராசிகளின் கோப்பைகளிலும் இருக்கு. அதை சுமந்துகிட்டே நடந்து எல்லையை தொடுவதற்கு பேர்தான் வாழ்க்கை. இதெல்லாம் மறக்க கடவுளே நமக்கு ஒரு மாத்திரையை கையில சாரி மூளையில தந்துதான் அனுப்பியிருக்கார். அந்த மாத்திரை வேலை செய்யலைன்னா என்னாகும்? அதுதான் யயாதியின் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அத்தனை பேரும் ஆமோதிப்பாக தலையசைத்தார்கள். முன்னெல்லாம் தள்ளி நின்ற எத்தனையோ விஷயங்களை சராசரி மனிதனுக்கு சாத்தியமாக்கி இருக்கிறது மருத்துவமும் விஞ்ஞானமும். உறுப்பு மாற்றெல்லாம் ஏதோ வேற்றுங்கிரக சொல் மாதிரி இருந்தது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் இருந்து உறுப்பை தானமா தர்றாங்க. அதுலேயும் நம்ம தமிழ்நாடு தான் முன்னோடி. இதுக்கு எவ்வளவு தெளிவும் புரிதலும் வேண்டும்? தோல் முதல் ஸ்டெர்ம் செல் வரைக்கும் எத்தனையோ தானங்கள். வெட்டப்பட்டு துண்டான கை மீண்டும் பொருத்தப்படுது. நாம சின்ன குழந்தைகளா இருந்தப்போ அன்னப்பிளவு வந்தவங்களை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு கடந்திருக்கோம். இப்போ எத்தனை பிளாஸ்டிக் சர்ஜரிகள். இயற்கை தந்த அவயத்தை மனிதன் தன் சௌகரியத்துக்கு செதுக்கவும் வளைக்கவும் முடியுங்கிற அளவுக்கு எல்லாமே எளிமையாகிடுச்சு. அரியது எல்லாமே ஒரு நாளில் எளியதாகி விடுங்கிறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா அவ்வளவு அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த கண்டுபிடிப்பு முழுக்க முழுக்க ஆக்கப்பூர்வமானதுன்னு நான் சொல்லிவிட மாட்டேன். அதிர்ச்சி, குற்ற உணர்வு, போதை இப்படி மீள விடாத நினைவுகளில் தத்தளிக்கிறவங்களுக்கு பயன்படுத்தும் போது எவ்வளவு நன்மை தருமோ அதே அளவு தீமை தனிநபர் இதை தங்களுடைய குற்றங்களுக்கு பயன்படுத்தும் போது ஏற்படும் என்றாலும் அதை பற்றி பேசுறது இங்கு அவசியம் இல்லைன்னு நம்புறேன் என்று முடித்தாள் நிவ்யா. ஒரு கனத்த மௌனம் அங்கே நிலவியது. யயா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தாரணி. ஒரு அழகான எதிர்காலம் அவளுக்கு வேணும். சஞ்சவுடைய மரணம் தன்னால் தான் நடந்ததுன்னு யயாவை அவளுடைய மூளை நம்ப வச்சிருக்கு. இந்த நினைவுகள் இன்னும் ஆழமா அவளுக்குள் பதிய பதிய மொத்த வாழ்க்கையுமே அவளுக்கு சூன்யமா போக வாய்ப்பிருக்கு. யோசிங்க. இதுக்கான செலவை பத்தி எல்லாம் எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹியூமன் ட்ரையலுக்காக வர்றவங்களுக்கான செலவை எப்போதும் ஆராய்ச்சி கூடமே ஏற்றுக்கொள்ளும். மற்றதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இது நீண்ட கால ப்ராசஸ்.
கிட்டத்தட்ட 1 வருடம் வரைக்கும் இந்த சிகிச்சைக்கு பிறகும் யயாதி அப்சர்வேஷன்ல இருக்க வேண்டி வரும். அவளுக்கு நிறைய மேல் சிகிச்சையும் செய்ய வேண்டி வரும். இரண்டாவது, இந்த சிகிச்சைக்கு பிறகு சின்னதும் பெரிதுமான பக்க விளைவுகள் இருக்கும். அது அவளுடைய அன்றாடத்தை பாதிக்காத வண்ணம் இருக்கும்னு நம்புவோம். சில நேரம் அது இல்லாமலும் போகலாம். யோசிக்க நிறைய நேரம் எடுத்துக்கங்க. உடனே முடிவுக்கு வர வேண்டாம். கை கொடுத்து இருவரையும் அனுப்பி வைத்தார்கள். விளையாட்டு காண வருகின்ற தெய்வம் விளையாடும். ஆனால் எது வாழ்வில் உண்மை? காலம். நீ கைகள் தந்து இங்கு வந்த நேரம். உன் காதில் அன்று சொல்லி வைத்த வேதம். உன் கட்டழகும் மங்களமும் வாழ்க. மெல்ல மெல்ல நாள்கள் கரைய ஆரம்பித்திருந்தது. பச்சை பொன் காயமாகி, காயம் ரணமாகி, ரணம் தழும்பாகி, தழும்பு கூட இப்போதெல்லாம் நெருடலை குறைத்திருந்தது. தாரணி மறுமுறை கர்ப்பமடைந்திருந்தாள். நாள் காட்டி இளைப்பது போல கவலைகள் இழைத்திருந்தன. இதுதான் சரியான வாழ்க்கை முறைக்கான அடையாளம். ஆனால் யயா, படிப்பு போனது, துடிப்பு போனது. வெறித்த பார்வையும் விழி ததும்பலும் இந்த 1 வருடத்தில் அவளுக்கு குறையவே இல்லை. வெளி உலகம் என்ற ஒன்றே அவளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனது. எல்லோரும் மறந்த கவலை மொத்தமாய் அவளிடம் வந்து சேகரமாக இருந்தது. பயமாக இருக்கிறது என்று தன்னுடைய அறைக்குள் அமர்ந்து உள்பக்கம் பூட்டிக்கொண்டு கதவு திறக்க மறுத்தாள். எந்த கவுன்சிலிங்கும் அவளுடைய மனநிலையை மாற்றவில்லை. சோட்டானிக்கரைக்கு கூட்டிட்டு போங்க, ஏர்வாடியில கொண்டு போய் கட்டி போட்டுட்டு வாங்க. அவளை மனநிலை பிறழ்ந்தவளாக பாவித்து அக்கம் பக்கம் இருப்பவர்கள் தேடி வந்து அறிவுரை சொல்லிவிட்டு சென்ற போதுதான் தாரணி கலங்கி போனாள். மொத்தமாய் அவளை இழப்பதை விட முயற்சி செய்து பார்த்தால் என்ன என்ற கேள்வி தாரணியை பலமாக தாக்கத் தொடங்கி இருந்தது. பெங்களூர் ப்ராஜெக்ட் முடிந்து ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு வந்திருந்தான் வைகரை. பிரம்மாண்டமாய் எழுந்து நிற்கும் ஹோட்டலும் அதன் வண்ண அலங்காரங்களும் அத்தனை பேரின் கவனத்தையும் ஈர்த்தது. விருந்தை முடித்து கொண்டு கிளம்பியவனுக்கு மனம் முழுக்க அவள் மட்டும்தான் இருந்தாள். இன்றென்ன, என்றுமே அவள் மட்டும்தான் நிற்கிறாள். இப்போதெல்லாம் அன்றாடத்தில் அவளும் ஒரு அங்கமாக்கிக் கொண்டிருக்கிறது நினைவுகள் மட்டும். விதான் சவுதா அருகில் இருவரும் சந்தித்த அந்த சாலையில் வந்து நின்றான். இருவரும் சேர்ந்து உணவருந்திய ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டாலுக்கு சென்று அதே சன்னா பட்டூராவை ஆர்டர் செய்து உண்டான். ஏனோ அந்த உணவு அவ்வளவு ருசித்தது. அங்கிருந்து அதே நடை மேடையில் நடந்து அதே விளக்கு கம்பத்தின் கீழ் நின்று நெடிய பெருமூச்சை விட்டான். உன்னை இனி காதலிக்க மாட்டேன் என்று எந்த வாய் முகூர்த்தத்தில் சொன்னாளோ அந்த சந்திப்பிற்கு பிறகு அவள் தன்னையே காதலிக்காத பேதையாகி போனாள். எல்லாமே ஒரு நாள் மாறும், மாற வேண்டும். அதற்காகத்தான் காத்திருக்கிறான். அம்மாவின் கோபத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் தாண்டி உத்ராவின் திருமணத்தையும் முடித்துவிட்டு தனக்கான வாசல் திறக்க காத்திருக்கிறான். பவானி மகனோடு பேச்சை நிறுத்தி கொண்டு 6 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. புத்தி உள்ளவன் பிறப்பிலேயே தெளிவான். அறிவுள்ளவன் பட்டாவது தெளிவான். இரண்டுமே இல்லாதவன் தான் பட்டும் தெளிய மாட்டான், புத்தியிலும் உணரமாட்டான். ஏதோ அந்த இரண்டுங்கெட்டான் வயசில் காதல் அது இதுன்னு போனது கூட சரின்னு ஒப்புக்க ஒரு நியாயம் இருந்துச்சு. இன்னைக்கு 28 வயசு முழுங்கியாச்சு. வளரும் தொழில் அதிபருங்கிற பட்டம் ஒண்ணுதான் இதுக்கு கேடு. 2 தங்கச்சிங்க கல்யாணம் மிச்சம் இருக்கு. பெத்தவளோட ஆசையை பத்தி யோசிக்காத சுயநலவாதிடி உன் தம்பி. இவனை இனி எங்கூட பேச வேண்டாம்னு சொல்லிடு. சமையல் கட்டில் இருந்து வந்து காச்சு மூச்சுன்னு கத்திவிட்டு மூச்சிறைக்க முகத்தை திருப்பியவர்தான் இன்னும் மகனிடம் முகம் கொடுத்து பேசவே இல்லை. கார்த்திகா அந்த அளவிற்கு மூர்க்கம் காட்டவில்லை என்றாலும் தம்பியின் முடிவு தவறாகி போகுமோ என்ற கவலையும் உடன் பிறந்தவளாக அதிகம் இருந்தது. அந்த பெண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க வைகரை. எதுக்குடா உனக்கு இதெல்லாம்? அவ எப்ப குணமாகி எப்போ நீ உன் லவ்வ சொல்லி கல்யாணம் பண்ணி? ஏனோ இந்த முடிவெல்லாம் பார்க்கும்போது கலக்கமா இருக்குடா. ஆனாலும் அவன் அசையவே இல்லை. காதல் என்ற உணர்வு எப்போதும் அவனுக்கு வலியைத்தான் காட்டியிருக்கிறது. இப்போது அதை எதிர்கொண்டு வெல்லும் துணிவை அடைந்திருந்தான். இப்போது தாராவோடு மிகுந்த நெருக்கமாக இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். வாரத்தில் 2 முறை அவளுக்கு அழைத்து தான் யதியுடைய உடல்நிலையை விசாரிப்பான்.
கண் முன்னேயே வந்து வந்து அழிச்சாட்டியம் செய்தவள் இப்போது பார்வைக்கு மறைந்து அவனை உயிர் வாதனை செய்து கொண்டிருந்தாள். தன்னுடைய விருப்பத்தை ஒளிவு மறைவு இன்றி சொல்லிய பிறகு அவளுடைய வீட்டிற்கு சென்று வருவதும் பெரும் தயக்கமாக இருந்தது. இடையில் ஒரு முறை சம்பத்தை அழைத்து அவன் வீட்டில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு போன போதும் கூட யதி உறங்கிக் கொண்டிருந்தாள். நிறம் குறைந்து கருத்து மெலிந்து போயிருந்தாள். அப்போதுதான் கனடாவிற்கு சிகிச்சைக்கு அனுப்ப யோசித்திருப்பதாகவும் சொன்னார்கள். உறங்குகிறவளையே பார்த்து கொண்டு நின்றான். எழுந்து அமர்ந்து எப்போதும் கண்களில் அவனுக்காக வைத்திருப்பாளே ஒரு காதல், அந்த காதல் ததும்ப வைகரை என்று அழைத்து விட மாட்டாளா என்றிருந்தது. என்னுடைய இரவுக்கும் விடியலுக்கும் நடுவில் இனி வைகரை இல்லை என்று சொன்னாலே அது வலித்து விட்டதா? மிடறு விழுங்கி உணர்வை அடக்கினான். இது பத்தி நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கேன். ஆனா மேல் அதிகமா எனக்கு எதுவும் தெரியாது. கண்டிப்பா உயிருக்கு ஆபத்து வராது. யதி அனுபவிக்கிற இந்த நரக வேதனையிலிருந்து விடுபட எதை வேண்டுமானாலும் நாம விலையா தரலாம். வேற ஏதாவது உதவி தேவைப்படுமா என்று கேட்டான். அவன் என்ன கேட்கிறான் என்பது புரிய நெகிழ்ந்து போய் மறுப்பு சொன்னான் சம்பத். இல்ல, தேவைப்படாது. ஆராய்ச்சி கூடமே மொத்த செலவையும் ஏத்துக்கிறாங்க. மேற்படி சிகிச்சை எல்லாம் சாஜித் அண்ணா பொறுப்பு. எதுவாக இருந்தாலும் தயங்காம கால் பண்ணுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் கொடுங்க. நான் ஏர்போர்ட் வந்துடுறேன் என்றான். ஏனோ மனம் அவ்வளவு தவித்தது. அன்பும் காதலும் குறும்பும் கோபமுமாய் கண்டவளை ஒப்பு கொடுக்க போகிறான். திரும்பி வரும்போது அவள் எதுவாக வருவாள் என்று தெரியவில்லை. இனி அப்படி ஒரு முகம் அவளுக்கு திரும்ப வருமா என்றே தெரியவில்லை. கொட்டி கொட்டி அவள் அன்பை தந்தபோது அதை கொண்டாட தவறிப்போனான். சிட்டிகை இதயத்தை காட்டி சிரித்த அந்த கள்ளம் கபடமில்லாத காதல் மறுபடி கை சேருமா என்ற கவலையாக இருந்தது. நான் காதலிக்கிறேன்னு தானே சொன்னேன், உங்களை காதலிக்க சொல்லல என்ற குழந்தைத்தனமாய் சீறிக்கொண்டு வருவாளே, அவளை எண்ணி எண்ணி ஏங்கினான். அருகில் நின்று அவள் நெற்றியை ஒற்றை விரலால் நீவி விட்டு கொண்டே நின்றான். வித் யுவர் பெர்மிஷன் என்று சம்பத்திடம் கூறி அனுமதி வாங்கியவன் நெற்றியில் கொட்டி கிடந்த கற்றை முடியை ஒதுக்கி ஆழ்ந்த அன்பு முத்தத்தை வைத்துவிட்டு வந்தான். அவள் மட்டும் நினைவோடும் உணர்வோடும் இருந்திருந்தால் இந்த முத்தத்தை எத்தனை கொண்டாடியிருப்பாள். வீடு வந்து வெகுநேரம் மட்டுக்கும் அந்த நினைவு மட்டும் அவனை சுற்றி கொண்டே இருந்தது. அதன் பிறகு எதையை தேடிக்கொண்டு செல்வதை விட்டிருந்தான். அவர்களும் கனடா செல்வதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கி போயிருந்தார்கள். இடையில் ஓரிரு முறை சம்பத்தை அழைத்து யயாதியின் உடல்நிலையை பற்றி விசாரித்து கொண்டான். தவிர தாராவிடம்தான் முழு என்கொயரியும். யயாதி கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது. சம்பத்திடமிருந்து முதல் நாளே தகவல் வந்திருக்க கனத்த இதயத்துடன் கிளம்பியிருந்தான். எப்படியும் கிளம்புவதற்கு முன் அவளை பார்த்து பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் கிளம்பினான். அந்த நேரம் பெங்களூர் ஹோட்டலுக்கு லைட்டிங் சப்ளை செய்திருந்தானே, அவர்களே மற்றொரு கிளைக்கான பொருள்களை தேர்வு செய்ய வர அவனால் நகர முடியாத நிலை. முன்னே கிளம்பியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆள்கள் வந்த பிறகும் அவர்களை தவிர்த்துவிட்டு நகர்வது இங்கிதமில்லாத செயல். அவர்கள் கிளம்பும் வரைக்கும் காத்திருந்து வண்டியை எடுத்தவன் இதுவரை சென்றே இருக்காத வேகத்தில் செலுத்தி கொண்டு ஏர்போர்ட்டிற்கு வருவதற்குள் போர்டிங் முடிந்து ஃப்ளைட்டில் ஏறியிருந்தார்கள். மனம் பரிதவித்தது. கிளம்பும் போது கூட அவளை பார்த்து வழி அனுப்பி வைக்க முடியவில்லை. அவள் கண்களில் தன்னுடைய காதலை நிரப்பி பத்திரம் சொல்லி அனுப்ப முடியவில்லை. எப்படி உணர்ந்தாள் அந்த நிமிடம்? எப்படியும் அவள் சிகிச்சைக்கு கிளம்பும் முன் தன்னுடைய காதலை அவளுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்றுதான் தவித்து கொண்டிருந்தான். அதற்கும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. எத்தனையோ முறை தாராவிடம் தயக்கத்தோடு விசாரித்திருக்கிறான். எப்போதாவது யதி தன்னை பற்றி கேட்டிருக்கிறாளா என்று. தாரா மெல்லிய தயக்கத்தோடு சொல்வாள், இல்ல சார், அவ மனசு முழுக்க ஒரே விஷயம் மட்டும்தான் இருக்கு. அது சஞ்சனாவோட மரணம். எதை ஆரம்பிச்சாலும் அவளுடைய சிந்தனை அங்கதான் போய் முடியுது. இயல்பு வாழ்க்கையில பல விஷயங்களே அவளுடைய கவனத்துல இல்ல. சரியாகி வருவா சார். கண்டிப்பா உங்களையும் உங்களோட அன்பையும் அவளுக்கு புரியும். அவனுடைய மனதை உணர்ந்தவளாக தாரா சொல்லும்போது புன்னகைத்துக் கொள்வான். வேறென்ன எதிர்பார்க்க முடியும்? சம்பந்தமில்லாத பெண்ணின் வாய்மொழியில் இருந்து எண்ணிக்கையில் வேகமாக நாள்கள் நகர ஆரம்பித்திருந்தது. யதியை நிவ்யாவிடம் ஒப்படைத்துவிட்டு
தாரணியும் சம்பத்தும் திரும்பி இருந்தார்கள். நாள் தவறாமல் ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்கிறது, யதி எப்படி இருக்கிறாள் என்பது குறித்து விசாரித்தான். நாள் போக்கில் எல்லாவற்றையும் மறந்து தன் வேலையை பார்க்க சென்று விடுவான் என்று சம்பத்துமே யோசித்திருக்க, அவன் நகராத நங்கூரமாய் அவள் நினைவை நிறுத்தி வைத்திருந்தான். தாரணிக்கு 8வது மாதம் ஆரம்பித்திருந்தது. சருகாய் மழை மண்ணில் உதிர்ந்து கொண்டிருக்க ஹாஸ்பிட்டல் காரிடரில் காத்திருந்தவனின் போன் அடித்தது. யார் என்று பக்கத்தில் அமர்ந்திருந்த தாரணி எட்டி பார்க்க, வைகரை என்று சொன்னவன் அழைப்பை ஏற்றான். வழக்கமான விசாரிப்புகள். எப்படி இருக்கிறாள், என்ன செய்கிறாள், இவர்களோடு பேசினாளா என்பது போல 10 நிமிடங்கள் பேசிவிட்டு வைத்த சம்பத் உஷ் என்று பெருமூச்சை இழுத்து விட்டான். திரும்பி பார்த்து என்னவென்று கேள்வி கேட்டவளிடம், இவருக்கு இந்த கேள்விகள் அலுக்கவே அலுக்காதா தாரு? கிட்டத்தட்ட 6 மாசமா அலுக்காம சலிக்காம அதே கேள்வியை கேட்கிறாரு மனுஷன். அதுவும் அவ்வளவு அக்கறையா? இந்த மாதிரி என்னால உணர முடியல. நம்ம ஐயா கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறதா, இல்ல அவ இவரை நேசிச்சதா சொன்ன போது பிரதி அன்பா இதை காட்ட தவறிட்டாரேன்னு வருத்தப்படுறதா தெரியல என்றான் மெல்லிய பொன்முறுவலோடு. சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த தாரணி சொன்னாள், மனிதர்களுக்கு மனசாட்சியே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றது எல்லாமே சுத்த ஹம்பக். ஒரு காஃபில கூட கூட பிறந்தவளின் உணர்வுகளை பத்தி கவலைப்படாத நான் இப்ப அவளை இவ்வளவு நேசிக்கிறேன். ஏன் தாய் தகப்பன் இல்லாத அவளை தனியா தவிக்க விட்டு அவளை என் வாழ்க்கையில் அதிகப்படியான நபரா நினைச்சதால என் குழந்தையை இழந்துட்டேனோன்னு என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்குது. என் வார்த்தைகளை மீறி சஞ்சுவை அலை பக்கத்துல கூட்டிட்டு போனது தப்புங்கிற மனசாட்சியின் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல தெரியாம தான் யயாதி தன்னை மறந்ததும் வைகரை விஷயத்தில் அதுதான் நடந்திருக்கு. அவளே தந்தபோது உதாசீனப்படுத்தினவர் இப்போ அந்த காதலை கையில ஏந்திக்கிட்டு அவளுக்காக காத்திருக்கார் என்றாள். நியாயந்தா. மனசாட்சி உள்ளவங்க மட்டும்தானே காலத்துக்கும் பிழைகளுக்கும் குற்றங்களுக்கும் கப்பம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். உத்ராவின் திருமணத்திற்கு தாரணையும் சம்பத்தையும் கூட அழைத்திருந்தான். அந்த வீடும் அங்கிருந்த மனிதர்களும் என்று வந்து பார்த்தவர்களுக்கு அவ்வளவு நிறைவாக இருந்தது. பவானி பார்த்து கொண்டுதான் இருந்தார் அத்தனையையும். தாரணியை பார்த்தபோது சஞ்சுவின் விஷயத்தை அறிந்தவரால் அருகில் சென்று நலம் விசாரித்து ஆறுதல் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. எல்லாம் நிறைவாக முடிந்து இளைப்பாற அமர்ந்தபோது தனியே ஒரு சோஃபாவில் அமர்ந்திருந்த மகனை பார்க்க பார்க்க மனசு ஆறவே இல்லை. இந்தா கார்த்திகா, இன்னும் ஒரு தங்கச்சி கல்யாணத்தையும் முடிச்சு விட்டுட்டு என்னையும் ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு இவனை இப்படியே ஏதாவது ஒருத்தி பேரை சொல்லிட்டு தனியாவே காலந்தள்ள சொல்லு. ஆற்றாமையோடு மகனிடம் பேசாமல் மகளிடம் சென்று முறையிட்ட அம்மாவை கன்னத்தில் கை வைத்து சிரிப்போடு பார்த்தான். கார்த்தி, இவங்களை எல்லாம் முதியோர் இல்லத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் வயசானவங்க இருக்கிற இடம் இல்ல. இவ்வளவு இளமையானவங்க எல்லாம் அங்க சேர்ந்தா நிஜமான முதியோர் எல்லாம் வருத்தப்படுவாங்கல்ல. கார்த்திகா வெடித்து கிளம்பிய சிரிப்பை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். இவனுக்கு கொழுப்ப பாத்தியா கார்த்திகா? இவனுக்கு பொம்பளை ராசியே இல்லடி. இவன் வாழ்க்கை என்னாக போகுதோங்கிற கவலையிலேயே என் வாழ்க்கை முடிய போகுது. பொம்பளை ராசி இல்லையா? ஐயோ வைகரை அண்ணா, பேசாம ஒரு ஆம்பளைய காதலிச்சிடுங்க, அதான் நல்லது. ருத்ரா சொல்லிவிட்டு அறைக்குள் ஓட அந்த இடமே சிரிப்பில் நிறைந்தது. வெளியில் வந்தவனின் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள், எதற்குமே பதில் இல்லை. ஆனால் காலம் அத்தனைக்கும் உரிய பதிலை தரும் என்று நம்பியவன் காரில் படர்ந்திருந்த தூசி படலத்தில் யதி என்று எழுதிவிட்டு அந்த எழுத்தின் மீது கன்னத்தை சாய்த்து கொண்டான். காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வாராமலே என் ஆவதோ என் ஆசை காவியம். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.